இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் வந்து ஒரு டெசர்ட்டாகவும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் நார்மலாக ஈவினிங் டைமில் ஒரு ஸ்வீட்டாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த சம்மர் டைமில் இந்த ரெசிபி வந்து எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்க போகுது. இந்த ரெசிபி வந்து பெங்காலிஸோட ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தயிர் தேவைப்படும். 1 கப் அளவுக்கு தயிர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நார்மலாக நம்ம தயிரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய தண்ணி இருக்கும். சுத்தமாக வந்து நம்ம தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக தண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ண கேர்டை வந்து ஹங் கேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கையில் வந்து பிழியறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வடிகட்டி கீழே வச்சுட்டு ஒரு 4 hours கிட்ட நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லாவே கம்ப்ளீட்டாக தண்ணி ட்ரை ஆகி வந்துடும். இப்போ இந்த தயிரில் உள்ள தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிட்டு இருக்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு அதுலேயே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். அந்த 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து நல்லா வந்து சூட்டில் கேரமலைஸ் ஆக ஆரம்பிக்கும். இது கூட நீங்கள் தண்ணியெல்லாம் ஒன்றுமே ஆட் பண்ணவே கூடாது. சுகரை வந்து நீங்கள் நார்மலாக ஹீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துடும். சுகர் வந்து நல்லா கரையும் போது அதோட கலர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள் லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு பாருங்க. இப்போ ப்ரௌன் கலர்ல வந்ததையுமே இது கூடயே வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பால் ஆட் பண்ணும்போது அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. வந்து நல்லா சடன்னு தெரிக்கும். பால் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி நம்ம கைவிடாம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி கேரமலைஸ் ஆன சாஸ் வந்து நம்ம கிடைச்சிரும். இப்போ நம்ம கேரமல் பண்ண சாஸும் ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம தயிரும் வந்து நல்லா தண்ணி நல்லா வடிஞ்சிட்டு இருக்கு. அடுத்து 1 கப் அளவுக்கு பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சு பொங்கி வரும்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த கேரமலை இதில் ஆட் பண்ணி நல்லா அதையும் சேர்த்து கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம இதில் வெறும் பால், இந்த கேரமல் சாஸ் இது ரெண்டும் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கேரமல் சாஸ் ஆட் பண்ணதையுமே லைட்டாக வந்து கொதிச்சா போதும். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க தயிர் உள்ள தண்ணியும் நல்லா வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி வந்துருச்சு. தயிரும் நல்லா கெட்டியாகவே இருக்கு பாருங்க. இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. பவுலில் ஆட் பண்ணி ஒரு விஸ்கோ இல்லை ஒரு கரண்டியோ போட்டு இந்த மாதிரி லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமல் பாலையும் இது கூடயே ஆட் பண்ணி ஒரே டைரக்ஷனில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கணும். பவுலில் ஆட் பண்ணி மேலே வந்து ஒரு மூடி போட்டோ இல்லை அலுமினியம் ஃபாயில் போட்டோ இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான மிஸ்தி துவை இல்லை வந்து ஸ்வீட் கர்ட் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரான மிஸ்தி துவை ஸ்வீட் வந்து நமக்கு ரெடி ஆயிருக்கு அப்படின்னு. டேஸ்ட் வைஸில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.